பாட்டு கேட்குறப்ப நம்மளை அறியாமல் கைதட்டுறமா இல்லையா? அதான் உண்மையும் கூட. நல்ல அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. நம்ம இழக வைப்பதற்கு எது பயன்படுகிறது? இலக்கியத்துக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகும், புரியணும், உள்ளே போகணும். ஆனால் பாட்டு என்ன செய்யும்? இழுத்துரும் அப்படியே. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் நாம் பாரதி. அப்படி இருக்கணும். அவ்வளோ அழகாக கலைகள் ஓவியத்தில், சமையலில், பேச்சில், இசையில் எல்லாத்துலையும் இருக்குது. அதுதான் மென்மைப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், இருந்தாலும் இலக்கியம் இல்லாவிட்டால் கலை ஏது என்று பேச கோவை பூங்குடியவர்கள் இதோ வருகிறார்கள். வாங்க. இவங்க முடித்த உடனே நான் தீர்ப்பு சொல்லுவேன். நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறோம். சரியா? விட்டுட்டு போயிடாங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுக்கு என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய நடுவரவர்கள், தாயினும் சாலப்பறிந்து எங்களை வழிநடத்தக்கூடிய நடுவரவர்களே, பட்டி மண்டபத்தின் பாங்கறிந்து இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்ல ரசிகர்களாக இலக்கிய உணர்வு மிக்கவர்களாக அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கக்கூடிய கரூர் வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் கோவையிலிருந்து கொண்டு வந்த மலர்களையெல்லாம் காணிக்கையாக்கி உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல தலைப்பு ஐயா கொடுத்துருக்காங்க. மனித மனத்தை மென்மையாக்குவது கலையா இலக்கியங்களா? இது கேள்வி. இலக்கியங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம். ஐயா, இந்த கருவூர் மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவையன் நகன் கருவூர் முன்றுரை என்று அகநானூறு அழகாக கருவூரை போற்றுகிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? உறையூரை விட பெரியதாக இருக்கக்கூடிய கருவூர் என்று எழுதியிருந்தார்கள், படித்திருக்கிறோம். ஆனால் இன்றுதான் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னார். கட்டடக்கலையை பத்தி எங்க செல்லக்கண்ணனை அழகா சொன்னாங்க. தஞ்சை பெருவுடையார் கோயிலை தெரியுமா என்று தெரியாதவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய 1000 ஆண்டுகள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தமிழ் பண்பாடு கட்டடக்கலையை உருவாக்கி கொடுத்த ராஜராஜ சோழனுக்கே பாடம் சொன்ன ஆசான் கருவூர் தேவர் வாழ்ந்த மண் இந்த மண் என்று சொன்னான். மிகப்பெரிய பெருமை இதுக்கு. ஐயா, இவங்க சொல்லிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் பேசினாங்களே, நான் கேட்குறேன். பேசிட்டு சாப்பிட்றீங்கல்ல, பாடிட்டு சாப்பிட்றீங்கல்ல, நான் கேட்குறேன். 2 பேர் எதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து பேசினாங்க? நீங்களே ஒன்று சொல்லுங்க. எல்லாம் இலக்கியங்களில் படிச்சுட்டு இங்கே பேசிக்கிட்டு கலைதான் கலைதான் கலைதான்னா படிச்சுட்டு வந்து தாங்க பேசுறீங்க. இதில் வேற இவங்க குழந்தை அழாமல் இருப்பதற்கு நான் சொல்றேங்க, குழந்தை அழாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கலைகள் தேவை. அதே குழந்தை வாழ்க்கையில் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் இலக்கியங்கள் தேவைப்படும். அதுக்கு தானே குழந்தைகளை எல்லாம் கூட்டு வர்ற புத்தக திருவிழாக்கு. ஐயா, நீங்க ஒரு மிகப்பெரிய கலைமாமணி விருது பெற்றவர். சரி, மிகப்பெரிய நடிகர் ஐயா. ஐயோ, நயன்தாராக்கு அப்பா, அது வேற. சிவகார்த்திகேயனுக்கு அப்பா. எத்தனை அப்பா? நாடக கலையில் சிறந்திருக்கீங்க, மிகப்பெரிய பேச்சாளர், எழுத்தாளர். ஆனா உங்களை பார்த்து ஒரு கல்லூரி மாணவி, புதுயுகம் தொலைக்காட்சியில ஒரு கல்லூரி மாணவி ஐயாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, இவ்வளவு சிறப்பும் பெற்றிருக்கிறீர்களே, ஆனால் இலக்கியம் படித்த பேராசிரியர் என்பதில் தானே உங்களுக்கு பெருமை இருக்கிறது என்று ஒரு மாணவி கேட்டார். அந்த மாணவியினுடைய அம்மா ரொம்ப அழகா இருக்கக்கூடியவங்க. அந்த அம்மாவுடைய மகள் ஒரு கேள்வியை கேட்டான். அது யார் அந்த அம்மா? நான் தாங்க ஐயா. இல்லை, ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கிறேன். சரி, போட்டோம். இல்லை, நீங்களும் அதுக்கு ஆமா பேராசிரியராக இருப்பதுதான் எனக்கு பெருமை என்று சொன்னீங்களே ஐயா. தமிழ் அந்த அழகான அம்மா சொல்லும் போதுங்க ஐயா, அது அதுக்கு மேல பேச்சு வரல எனக்கு, அப்படியே நிறுத்திட்டேன். இதுல எங்க அண்ணன் சொன்னாரு, கன்னியாகுமரியில் சூரிய உதயம் தெரியுமா? கன்னியாகுமரியில் சூரிய உதயம் எங்களுக்கு தெரியும், பார்த்திருக்கிறோம். ஆனா காந்தி மண்டபம் தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டடக்கலையில வல்லுநர்கள் அந்த கலையை கட்டி இருக்காங்க தெரியுமா? ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த சூரியன் உதயத்தை நீங்க
நீங்கள் சொன்னதை போல இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்திலே சூரியனுடைய மறைவை சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? கண்ணகி நடந்து வரக்கூடிய அந்த கோலத்தை பார்க்கிறாரு. கோவலனை இழந்து அவ அப்படியே நடந்து வர்றா, மாலை நேரத்தில் நடந்து வர்றா, கையில சிலம்பு எடுத்துட்டு வர்றா. இலக்கியம் பதிவு செய்கிறது அந்த காட்சியை. நீங்க விஷுவல் கம்யூனிகேஷன் குழந்தைகளுக்கு இதை காமிச்சிடுறீங்க, அவன் தெரிஞ்சுக்கிறான் இதான்னு. ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு கற்பனை ஆற்றல் வளர்ந்தது. அவனுக்கு இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். சூரியன் மாலை நேரத்தில் மறையும், அது இயற்கையான நிகழ்வு. ஆனால் இளங்கோவடிகள் சொல்லுகிறார், இந்த காட்சியை காண முடியாமல், கண்ணகி வரக்கூடிய அந்த காட்சியை காண முடியாமல் செவ்வன் கதிர் சுருக்கி செங்கதிரோன் சென்றொழிப்ப என்று அழகாக சொல்லுகிறார். சூரியன் மாலைக்கு பின்னாடி போய் தன்னுடைய கதிர்களை எல்லாம் சுருக்கி கொண்டதாம், இந்த காட்சியை பார்க்க முடியாம என்று பதிவு செய்கிறானே. தற்குறிப்பேட்டணின்னு பேர், இதுக்கு பேரு சொல்றீங்க. அப்புறம் அம்மா அழகா பாடுனாங்க. நடுவர் அவர்களே, இந்த ஆரோகணம் அவரோகணம் எல்லாம் எங்களுக்கு பாட தெரியும். ஆனா நீங்க நம்பணும். ஐயோ, நாங்க எங்களுக்கு ஏறு வரிசை அழகா இருக்கீங்களே நம்பினேன், இதை நம்ப மாட்டேனா? சாரி கமா பாதானி சா கலந்த உறவே. ஆரோகணம் அவரோகணம் எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க படிச்சோம்னா தமிழ் இசைக்கலைங்கிற நூல்ல படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இலக்கணத்துல இலக்கியத்துல படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இசை வகையான இலக்கியங்கள் இருக்கு. தாள வகையோத்து, இசை மரபு, இசை நுணுக்கம்னு இசை நூல்கள் இருக்குதுங்க. இலக்கியங்களை விட்டுட்டு நீங்க ஏதோ சொல்றீங்க நடுவர் அவர்களே. உலகத்திற்கு எனக்கு இசை தெரியாதுங்கிறதுனால நீங்க இஷ்டத்துக்கு ஆரோகணம் அவரோகணம்னு ஆளுக்கு பேசுறீங்க. இப்போ இந்தம்மா பாடினா சரியான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, ரைட்டு, பாடிட்டீங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலுமே உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு நம்முடையதுங்கிறத கலைகள் பதிவு செய்கிறதா, இலக்கியம் பதிவு செய்கிறதான்னா நம்முடைய ஆற்றுப்படை நூல்கள் பதிவு செய்கிறது. ஆற்றுப்படை நூல்கள் என்ன தெரியுமா? எந்த இலக்கியத்திலுமே இல்லைங்க, யாருமே சொல்லலை. என்ன தெரியுமா? ஒற்றை வரி, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் இந்த அரசன்ட்ட போனேன், பொருள் வாங்கிட்டு வந்தேன், நீயும் போ. ஒரு கலைஞனை, நீங்க சொல்லக்கூடிய கலைகளை, ஒரு கலைஞன் ஆற்றுப்படுத்தி இலக்கியம் எழுதியது எங்களுடைய ஆற்றுப்படை நூல்கள்னு சொன்னா, கலைகளை எதன் மூலமாக நீங்க உணர்றீங்க? கலைகளை எதன் மூலமாக வளர்க்கின்றீர்கள்? இலக்கியம் மூலமாக வளர்க்கின்றீர்கள்ங்க. அறம் செய்ய விரும்பு ஒற்றையடி உலகத்திற்கே பெரிய வேதமாக இருக்கிறதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அரை இலக்கியங்கள் இருங்க. இன்னைக்கு இருக்கிற நாடு இருக்கிற சூழ்நிலையில என்ன நோக்கி போயிட்டு இருக்குது? எல்லையற்ற பாலைவனம், எங்கு நோக்கினும் மணல் மேடு, பொறி பறக்கும் காடு, வீசி எழும் புயல் காற்று, அடி வைத்த இடமெல்லாம் வெடி வைக்கும் கந்தக கற்கள். உடனே போர். இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு போர், 3ஆம் உலக போர் வந்து விடுமோங்கிற அஞ்சிக்கையில் நாம இருக்கிறோங்க. எங்கீங்க நம்ம மென்மனதில் இருக்கிறோம், வன்மனதில் இருக்கிறோம். ஆனா அந்த வன்மனதையும் கூட மென்மனமாக மாற்றியது ஔவையார் என்ற மூதாட்டியினுடைய பாடல்னு சொன்னா, அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே போர் நடக்குது, போர் நடக்க போகுது. ஔவையார் போறாங்க, சந்து செய்வித்தல்னு அதுக்கு பேரு. ஔவையார் போறாங்க, தொண்டைமான்கிட்ட போறாங்க, அவனோட ஆயுதங்களை எல்லாம் பார்க்குறாங்க. ஆடாடா, இவ்வளவு பளபளன்னு இருக்கே, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோல்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியநகர், இப்படி இருக்கே, உன்னோடதெல்லாம் பளபளன்னு மாலை ஓட்டு வச்சிருக்கியே. அவ்வே, அங்கே என்னுடைய மன்னன் அதியமான் இருக்கான் இல்லையா, அவனுடைய வேலும் வாழும் பகைவர்களை குத்தி 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 வேலும் வாழும் அழுங்கி போய் கொல்லன் பட்டறையிலே அங்கே சரிபார்ப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுடைய வன்மனதை கூட மென்மதனாக மாற்றி ஒரு மிகப்பெரிய போரிலிருந்து விளக்கியது என்னன்னா எங்களுடைய இலக்கியங்களுங்க. போரை உண்டாக்க கூடாது, நிறுத்தணும். இவங்க என்னமோ எங்க அழகுன்னு இருந்தா வர்ணிக்கணும் நடுவர் அவர்களே, அழகுன்னு இருந்தா வர்ணிக்கணும். இப்போ நான் என்னை பார்த்த உடனே என்னுடைய கணவர் என்னை பார்த்து பாட்டு பாடணும், அழகாக இருக்கிறேன், மாசரி பொண்ணே, வளம்பொறி முத்தே, காசரி வரியே, கரும்பே, தேனே அப்படின்லாம் வர்ணிக்கணுமா இல்லையா நடுவர் அவர்கள்? இப்போ ஒரு சிலையை பார்க்குறோம், ஒரு நடராஜருடைய சிலை பார்க்குறோம், ஆஹா தூக்கிய திருவடி அழகா இருக்கு, இப்படி இருக்காரு, இது கண்ணுக்கு
காட்சியை கொடுக்கிறது, மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய கலை. எங்களுடைய இலக்கியம் பதிவு செய்கிறது, அதே நடராஜரை பார்த்து பதிவு செய்கிறது. பங்கையர் பாத சிலம்பசைத்தாட பாதச்சதங்கை கிண்கிணன்றாட பொங்கமுடனே ஒளித்து தளித்த புளித்தோல் அசைந்தாட செங்கையிலேந்திய மான்மழுவாட செம்பொர் குலைகள் முயலக நாட கங்கை இரம்பெற செஞ்சரியாட கனக சபைதனிலே அவன் வீற்றிருக்கக்கூடிய கோலத்தை எங்களுடைய இலக்கியம் பதிவு செய்கிறதே. அதுதான் தோற்றத்தை வர்ணிச்சு அவங்களுக்கு கற்பனை ஆற்றலை வளர்த்து இதுதான் தெய்வம் என்று கைகூப்பி வணங்க வைக்குது. வாயிலே வடை சுற்றுவாங்க, அது மாதிரி ஆயிப்போச்சு. நடுவர் அவர்களே, ராமன், இவங்க ராமனை வரைஞ்சு காட்டலாம், ஓவியமாக எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஓவியமாக காட்டலாம், சிற்பமாக காட்டலாம், எல்லாம் காட்டலாம். கலைகளில் கோயில் வைக்கலாம். ஆனால் கம்பர் ராமனை பார்த்து அவருடைய அழகை, அவருடைய நிறத்தை வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் கம்பராமாயணத்தில்? சே, இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு கலரா, வெய்யோன் ஒளி தன் மேனியில் விழ, அவன் அப்படியே அந்த சூரியனோட கதிர்கள் எல்லாம் அந்த மேனியில் பட்டு ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சா அந்த கலரு. ஒவ்வொரு வார்த்தையாக போட்டு போட்டு பார்க்குறாரு. மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழகா அழகுடையானாக இருக்கான. என்ன வார்த்தையப்பா நான் ஓடுறது? மையின்னு சொல்றதா, மரகதன்னு சொல்றதா, மறிக்கின்ற கடல்னு சொல்றதா, என்ன சொல்றது? வார்த்தை கிடைக்கவில்லையே. ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி நமக்கு உணர வைக்கிறானே கம்பன், அதுதான் இலக்கியம். சொல்லாமல் புரிய வைப்பது கூட எங்களுடைய இலக்கியம்னு சொன்னா, ஐயா இவங்க காதலை பத்தி சொன்னாங்க, நாம சொல்லாமல் இருக்க முடியாது. கூத்து தான் இன்னைக்கு எல்லா கூத்து அது நாடகமாகி திரைப்படமாகி இன்னைக்கு மக்கள் மனதில் போய் சேர்ந்து அவங்களுடைய மென்மையான மனசெல்லாம் வன்மையான மனசா மாறி இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் என்ன வேலை பார்த்தான்னு நடந்த நிகழ்வுங்க. இன்னைக்கு தான் ஐயாட்ட சொன்னேன், கையை அறுத்துட்டானுங்க. ஒரு பையன் கையை அறுத்துட்டான் இந்த இடத்துல. அவன் என்ன காரணம் சொன்னான் தெரியுங்களா? நான் தமிழ்வாதியார், 10, 11, 12 தமிழ்வாதியார். அவன் சொன்னான், இன்னைக்கு காலையில் எழுந்து தமிழ் டெஸ்ட்டு, கையை அறுத்துட்டான். எங்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? தமிழில் மார்க் கம்மியாக போகும்னு கையை அறுத்துட்டேனுங்கண்ணா. இன்றைக்கி நான் பட்டிமன்றம் வருவேனா இல்லை வேற எங்காவது கொண்டு என்னை ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்களா? நிஜமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். யாருங்க சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? எதையுமே தாங்க முடியாத ஒரு மனப்பான்மையை யார் சொல்லி கொடுத்தார்கள்? உங்களுடைய திரைப்படம் சொல்லி கொடுத்ததுங்க. எப்படி ஏமாத்துறது, என்னெல்லாம் பண்ணலான்னு உங்களுடைய திரைப்படம் சொல்லி கொடுத்துருக்குது. கூத்து கூத்து என்னங்க கூத்து? கூத்து இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? ஹாப்பி சண்டே கேள்விப்பட்டீங்களா எல்லாரும்? ஹாப்பி சண்டே கலாச்சார சீர்கேடு. அந்த ஹாப்பி சண்டேல எல்லாம் தெருவில் இறங்கி பாட்டி தாத்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுன்னு குத்தாட்டத்தை போட்டு 10 பாட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே குத்து பாட்டுக்காக ஆட்டம் போட்டு இருக்கக்கூடியதாங்க இன்னைக்கு உங்களுடைய தெருக்கூத்து. எங்களுடைய இலக்கியம் சொல்லி கொடுத்தது பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு. நீங்க என்னங்க சொல்லி கொடுத்தீங்க? காதல்ல சொல்லி கொடுத்தீங்களா? அறத்தோடு நிற்றல்னா தமிழ அந்த எல்லையை தாண்டி போக மாட்டாங்க. அவ சொல்றா, ஒரு தலைமகள் சொல்றா, இங்க பாரு நம்ம 2 பேரும் இந்த மரத்தடியில் நின்று பேச வேணாம். ஏன் பேச வேணாம்? என்னை வளர்த்துகிற பொழுது என்னுடைய தாய் இந்த புன்னை மரத்தையும் வளர்த்தாள். சங்க இலக்கியம் சொல்லுது புன்னை மரத்தையும் வளர்த்தாள். இந்த புன்னை மரத்துக்கு பக்கத்தில் நின்று நீயும் நானும் காதல் மொழி பேசுதல் நாகரிகம் அல்ல, வேற இடத்தில் பேசுவோம் என்றவள் சொல்லுகிறான்னா, அந்த மரத்தை தன்னுடைய தங்கையாக, ஒரு அக்ரணை பொருளை தங்கையாக நினைத்து நாணப்படக்கூடிய நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியது எங்களுடைய இலக்கியங்கள்ங்க. ஐயா ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு பண்றாங்க. அவங்க சொன்ன அதே ஒன்று, அந்த ஒண்ணுதான் இவங்க சொல்றாங்க. எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. என்னங்க இருக்கு? வீரத்தை சொல்லி கொடுக்குதா? உங்களுடைய கலைகள் வீரத்தை சொல்லி கொடுக்குதா? குழந்தைன்னு சொல்றீங்களே, குழந்தைக்கு பாரதி சொல்லி கொடுத்தான். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்ன தைரியம் பாரதிக்கு இருந்ததுங்க. இலக்கியத்தில் பதிவு செய்தாங்க. பாரதி இருக்கா? அதைத்தான் என்னுடைய இளைஞன் போர்க்களத்துக்கு போய் அப்படியே வேளம் யானை வருது இவனை தாக்கறக்கு. ஆல்ரெடி இவன் நிறைய அம்புகள் தாக்கப்பட்டு கீழே கிடக்குறான். ஆனா போய் நீ நம்ம சாக போறவன் தானே, இனி என்ன அப்படின்னு விடாம சாகின்ற பொழுதும் கூட ஒரு ஆண்மகன் போராடுதல் ஆண்மை கழகு. சாகின்ற பொழுதும் கூட ஒரு வீரன், ஒரு ஆண்மகன் எப்படிடா அந்த யானையை தாக்குறதுன்னு தேடி பார்க்கறான். ஆயுதத்தை
சுத்தி இருக்கக்கூடிய அந்த அந்த ஈட்டிய பிடுங்கி அந்த வேலத்தை எதிர்த்து வீசுகிறான். என்னுடைய திருக்குறள் பதிவு செய்கிறது, அரை இலக்கியம் பதிவு செய்கிறது. கைவேல் களிற்றோடு ஓக்கி நின்றான், மெய்வேல் பரியான் நகும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னான். நம்முடைய மனதை, வன்மையாக இருக்கக்கூடிய மனதை மென்மையாக்கி வாழுகின்ற சூழலை, வாழ்க்கையை, வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கக்கூடியது இலக்கியங்களே என்று சொல்லிக்கொண்டு என்னை பேச வைத்த தமிழுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்குள்ள 10 நூல்களை சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய படிப்பு இருக்குன்னா எவ்வளோ படிச்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஆற்றுப்படையை சொன்னாங்கல்ல, அது என்ன வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு கிடைச்சத நீ பெறணும்டா தம்பி. இதுதான் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனதிர சொன்ன பக்கமும். என்னைக்கு எழுதுனது தெரியுமா? போன வியாழக்கிழமை இல்லை, 3000 வருஷத்துக்கு முதல்ல எழுதுனது. 3000 வருஷம் ஆச்சு தொல்காப்பியம். இப்போ நான் சொன்னது ஆற்றுப்படை இலக்கியத்துக்கான ஒரு இலக்கணத்தை அது சொல்லுது. அந்த ஏழை குடும்பத்தை பார்த்து பரிசு வாங்கின குடும்பம் சொல்லுது, எப்பா இந்த வழியாக போய் இந்த ஆற்றை கடந்து இந்த ஊருக்குள்ளே போய் அந்த அரசனை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை அவன் கொடுப்பான். எப்போ சொல்லிருக்கான் பாருங்க. இப்போ நம்ம செய்கிறோம்ல, நல்ல படம் பார்த்தா உடனே ஃபோன் பண்ணிப்பா, மாப்பிள்ளை தூக்கிடுவாங்க, ஓடிட்டு போய் பார்த்துவா, நல்ல சாப்பாடு போய் பார்த்துவா, சாப்பிட்டுவா. இந்த குணம் தமிழனுக்கு எப்படி வந்தது? நம்முடைய பாரம்பரியத்தால் கிடைத்தது. அழகாக சொன்னாங்க. நம்மகிட்ட இருந்தது ஆற்றுப்படை இலக்கியம். இன்றைக்கி அதை வந்து நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அதிகாரிகள் உட்பட 1000 வேலைகள் இருந்தாலும் கூட அதிகாரிகள் உட்பட வந்திருந்த பெருமக்கள் அத்தனை பேரும், ஏன் நின்றிருந்த பெருமக்கள் அத்தனை பேரும், நின்ற இடத்திலேயே இருந்த இடத்திலேயே இருந்து கேட்ட உங்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பிலேயே மிகுந்த நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஏதாவது சொன்னேன்னா நடுவில் எந்திரிச்சு போனால் ரத்தமாக கக்குவீங்க அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன தாயத்தை வித்துக்கிட்டு இருக்கேன்? இல்லை மேடையில் இவங்க சொன்ன மாதிரி வேறு ஏதாவது லைட்டெல்லாம் அப்படி வந்து ஆடி பாடி ஒன்றும் கிடையாது. செட்டிங்ஸ் மாறி பின்னாடி அது ஒன்றும் இல்லை. அதே மேடை, அதே ஆட்கள், கொஞ்சம் சுமாரான அலைகள், இல்லை நல்ல சாக்கடிச்சா கூட இப்படி இருந்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் எது உங்களை கேட்க வைத்தது என்றால், நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால நாங்கள் நல்லா பேசணும். இதுதான் உண்மை. நீங்கள் கேட்கலைன்னா எங்களால் பேசியிருக்க முடியுமா? இல்லை. ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தோம், 3000 பேர் கூட்டம். அப்படியே குப்புறப்பட்டு தூங்குறாங்க. இந்தம்மா வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னுட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்து இவங்க இன்னும் போலோடாய் அப்படிங்கிறா. பேச்சு ஓடுமா? சொல்லுங்க பார்ப்போம். ரசனை இருந்தால் தாங்க அங்கே வந்து அதை எதையும் சாதிக்க முடியும். நாங்கள் வந்து உட்கார்ந்த உடனே எங்களுக்கு இந்த சபையினுடைய அருமை அவ்வளவு புரிஞ்சது. தொடங்குறப்பே அவங்க எப்படி முதல் பால்லே 6 போடுறாரு தலைவர், அடித்து தூக்குறாரு. அப்படியே இது வசிக்க வந்த பூமி இல்லை வாசிக்க வந்த பூமினார்னா அப்படியே அசந்து போனோம் நாங்கள். அப்போ நம்மை ஈர்க்கின்ற அந்த பெருமக்களுக்கு நடுவில் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்தது எங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லணும். மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டு யோசித்து பார்க்கிற போது மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலையும் தான் இலக்கியமும் தான். நன்றி வணக்கம் அப்படி நான் சொன்னேன்னு வைங்க. இங்கே இதை நீ 7:30க்கே சொல்லியிருக்கணும். 2.5 மணி நேரம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 2 தானாமல, இது எங்களுக்கு தெரியாதா? எப்படி சொல்கிறது? தெனாலிராமன் தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்லலாமா? தெனாலிராமன் யார்? ஊர் தெனாலி, பேர் ராமே.
விகடகவி எழுதி பாருங்க. வி கட கவி இங்கிருந்து வாசிக்க வி கட கவி. ஒரு நாள் மாடியில் உட்காந்துருந்தார். கீழே ராத்திரி 11 மணி கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாரோ சொந்தக்காரர் நாக்கு இறங்கி ஓடியான்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரர் நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னா, ஒருக்கு கடுப்பு தாங்க முடியல, மாடிக்கு வா அப்படின்னாரு. அவன் சரி நிலாச்சோறு போடுவாங்க போடுக்குன்னு பின்னாடி ஓடி இருக்கான். மாடியில் ஏறி சோறு இல்லை அப்படின்னாரு. அவன் கேட்டேன், ஏன் இதை கீழே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா, என்னைய மாத்திரம் இறங்க வச்சில்லடா, ஒன்றே ஏற வச்சுருந்தா போடா. அவர் நடுவர் உட்காந்துருந்தார். இங்கிட்ட ஒருத்தர் 1 மணி நேரம் பேசினார். யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரின்னார். இங்கிட்ட ஒருத்தர் 1.5 மணி நேரம் பேசினார். யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி. கூட்டத்தில் ஒரு ஆள் எழுந்திரிச்சார். ஏய் 2 பேர் சொல்கிறது எப்படியா சரி? யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி, உட்காரு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க தீர்ப்பு மறந்து வச்சு கொள்ளுருக்கு இப்படியே பேசிட்டு, ஆகவே தீர்ப்பை வருகிற நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லுன்னா, ஒத்தியா உடனே விற்றுப்பிடுவோம்னு ஆகி போகும். சரி, அருமையான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாரம்பரியமிக்க நாட்டில் தான் இதை பேச முடியும். ஏன் கேளுங்க, ஏன்னா அங்கே கலை இருக்கணும், இலக்கியம் இருக்கணும். சிலதுக்கு மொழியே கிடையாதுங்க. மொழி இருந்தால் லிபி கிடையாது, எழுத்து கிடையாது. எழுத்து இருந்தால் இலக்கியம் கிடையாது. எல்லாம் இருக்குது, தமிழ் படிக்கிறது கிடையாது. நம்ம அதுதான் ஆச்சரியம். இது எங்கே போய் சொல்லுவீங்க? உலகத்தில் பணம் இல்லாத பிச்சைக்காரன் காசு கேட்கலாங்க, கோடீஸ்வரன் பிச்சை எடுக்கலாமா? தமிழ் இவ்வளவு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நம்ம பிற மொழியை போய் பேசணும் தேடணும்னு நினைக்கிறோமே, என்ன ஆச்சரியம். எல்லாரும் இங்கே ஓடியாரா, இங்கே என்ன இருக்குன்னு பார்க்க, நம்ம அங்கே ஓடுறோம் அவங்கள பார்க்க. நம்ம வீடுகளில் அந்த டிஷ் ஆண்டனான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் ஆகாய திருவோடுன்னு பேர். சாதா திருவோடுனா கையில் எடுத்துக்கிட்டு அம்மா தாயே, அது ஆகாய. அவங்க போடுற பிச்சையெல்லாம் அதில் இல்லையா நம்ம வீட்டுக்குள்ளே விழுகும். அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இதுதான் நம்ம முடிவாக இருக்குது. எத்தனை பாரம்பரியம் மிக்கது நம்முடையது. அதைத்தான் இவங்க அழகாக சொன்னாங்க. கலை என்கிற போதே, கலைக்கு முதல்ல தெய்வம் கலைவாணி. அவள் கரத்தில் வீணை வைத்திருக்கிறாள், ஜபமாலை வைத்திருக்கிறாள், புத்தகம் வைத்திருக்கிறாள், எல்லாம் இருக்கு அவட்ட. அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய தெய்வம் அந்த தெய்வம். அதான் இப்போ நம்ம சரஸ்வதி பூஜையை ஒட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே இந்த கலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 64 கலைகளில் ஒவ்வொன்றா சொன்னாங்க. சாப்பிட்றது கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, ரசித்து ருசித்து சாப்பிடணும். ஒரு அம்மாட்ட பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்கோமா? புலி புல்லை திங்காது, யானை மாமிசம் சாப்பிடாது, இது எதை போட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? அதுவும் சில வீடுகளில், கல்யாண வீடுகளில் சில பேர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நம்ம பயந்து போவோம். அம்புட்டி உருட்டி மேல் நோக்கி எறிவாங்க, பார்த்துருக்கீங்களா? நியூட்டன் விதி தோற்று போகும் அந்த இடத்துல. அவர் விதி எல்லாம் கீழே வரும், இது எல்லாம் மேல் நோக்கி போகும். அதுவும் கல்யாண வீடுகளில் சில சமயம் நம்ம இலைக்கு வந்துருவாங்களோன்னு பயமாக இருக்கும். இப்படி சாப்பிட்றப்ப எல்லை மீறிய பயங்கரவாதம்னு கேள்விப்படுறீங்கல்ல, அப்படி இது இப்படியா திம்பாங்க. ஏங்க, முருங்கைக்காய் இருக்குல்ல, முருங்கைக்காயை கூட நம்மால் என்ன அழகாக அதை குழம்புல கூட்டில் இதில் போடுறப்ப எவ்வளோ அழகாக இது விடுவாங்க. இந்த இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, முருங்கைக்காயை சமைக்கிறப்ப எவ்வளவு அளவில் வெட்டி போடணும்? 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், என்ன அளவு? என்ன கையில் தான் கேட்டுறீங்க? அதெல்லாம் இல்லை, நான் சொன்னதை வச்சு சொல்லக்கூடாது. இங்கே வரைக்கும் ஒருத்தருமே சமைச்சதே இல்லையா? நீங்கள் என்ன, நான் விளையாட்டுக்கு 2 சென்டிமீட்டர்னு என்ன அளவு தெரியுங்களே? இந்த வாய் அளவு, அவ்வளோதான். தெரியுமா? இது என்ன அளவோ இந்த அளவு தான் போடணும். சில வீட்டில் புல்லாங்குழல் மாதிரி போட்டு விட்ருவாங்க. அதனால தான் வாலி ஒரு படத்தில் பாட்டு எழுதினார். எப்படி தெரியுமா? உலகத்திலேயே சின்னது எறும்பு, உலகத்திலேயே சின்னது எறும்பு, எறும்பு சின்னது, அது வாய் அதை காட்டில் சின்னது,
அந்த எறும்பு வாயக்காட்டில் சின்னது என்னது? எறும்பு சின்னது, எறும்பு வாய் அதை காட்டிலும் சின்னது. அந்த எறும்பு வாயக்காட்டில் சின்னது என்னது? அப்படி எறும்பு சின்னது, அதுதான் ஆன்சர். யார் சொன்னா? 12 பேர் கை தூக்குங்க. சரி, இந்த இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுறேன் போகிறப்ப. பார்த்தீங்களா? அப்போ அந்த அளவில் இந்த முருங்கைக்காய்க்கு கூட குக் வித் கோமாளியில் நான் வந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாம் கேட்டேன், இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். இப்போ சாப்பிட்றத நம்ம வந்து ஒரு கலையாக வச்சுருக்கிறோம். இலை எப்படி போடணும்னு ரொம்ப எவ்வளோ தெரியுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இலையவே அதை பிளாஸ்டிக்கில் போட்டு விட்டாங்க. பச்சை கலரில் பிளாஸ்டிக்கில் ஒரு வீட்டில் போட்டு, ஒரு கல்யாண வீட்டில் போட்டு சூடாக சாதத்தை வைக்கிறாங்க. அது பச்சை கலராக மாறி போச்சு. அப்படியே அதை தின்னா என்ன ஆகும்? நியாயப்படி ஏன் பசு இலையில் சாப்பிட்றோம்னா அந்த பசுமை ஸ்டார்ச் நம்ம உடம்புல சேர்றதுக்காகத்தான், அதுக்காகத்தான் வச்சுருக்கிறோம். சாப்பிட்ற போது ஒரு நாகரிகம், சாப்பிட்ட பிறகு இலையை மூடணுமா, அதுக்கு ஒரு நாகரிகம். இப்படி மூடக்கூடாது, அப்படி மூடணுங்கிறாங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. சில பேர் மூடாமலே போயிடுவாங்க, போயிட்டு அப்படின்னு போயிடுவாங்க. எப்படி மூடணும்னா இப்படி தான் மூடணும். அது ஏன்? அது மங்களகரமான, இது இப்படி நான் துக்ககரம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா இப்படி மூடுனா அதில் ஏதாவது துகள், பருக்கை, சாம்பார் இருந்தால் அது நம்மோட போயிடட்டும். இப்படி மூடினா அடுத்த ஆள் மேலே பற்றுன்னு நினச்சி நம்ம ஆட்கள் இப்படி மூடுறான். என்ன நாகரிகமான இனம் பாருங்க. எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா? ஹோட்டலில் வாஷ் பேஷனில் சில பேர் குளிக்கிறாங்க, போய் கத்தி டைனோசர் வந்துருச்சுன்னு நினச்சேன். அப்படியே அங்கே போய் என்னத்தை கைதான கழுவணும், குடலையே வெளியே எடுத்து திருப்பி கழுவி உள்ள மாட்டுறதா? என்ன செய்யலாம்? பாட்டு சொன்னது மட்டும் இல்லை, பாடி காமிச்சாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் கேட்டுக்குங்க. நான் சொன்னால் கூட பெருசாக தெரியாதுங்க. அமிதாப் பச்சன் சொல்கிறார், பாம்பேயில் ஒரு விழாவில் வால்பாறைங்கிற இடத்துல ஒரு தேட்டருக்கு 7 மணி 7:45 மணி ஆச்சுன்னா ஒரு யானை வந்து நிற்குமாமுங்க. ஒரு பாட்டு பாடுறப்ப அது கேட்குமா, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே போயிடுமா. 40 நாள் அந்த பாட்டை கேட்க அந்த யானை வந்திருக்கு. அப்புறம் படம் மாற்றின உடனே போயிடுச்சு. நல்ல வேளை கோவத்தில் 2 பேர் தூக்கி போட்டு மிதிக்காமல் போகாமல், ஏன்னா பாட்டு பிடிக்கலன்னு அது செய்யலாம்ல. என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா அந்த யானையினுடைய கன்று, அதனுடைய குட்டி ஏதோ அதில் அடிபட்டி செத்து போச்சு போட்டிருக்கு. அது கோபத்தில் குட்டி இழந்த தாய் யானை துவம்சம் பண்ணியிருக்கு காட்டையே. அப்போ இந்த டூரிங் தேட்டர்லேருந்து அந்த பாட்டு கேட்டிருக்கு. அப்படியே வந்து நின்ன யானை 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 40 நாள் வந்திருக்கு. அப்படி வர வச்ச பாட்டு இளையராஜாவுடைய கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு அந்த பாட்டுங்க. இதை அவர் எப்போ சொன்னார் தெரியுங்களா? இளையராஜாவுடைய 1000வது பாட்டுக்கான பாராட்டு கூட்டத்தில் பாம்பேயில் சொல்கிறார். அப்போ அந்த யானையை ஈர்த்து அதன் துக்கத்தை போக்கக்கூடிய ஆற்றல் மனுஷனை விடுங்க, 6 அறிவு 5 அறிவு கொண்ட அந்த மிருகத்தையே அடக்கி நிப்பாட்டக்கூடிய வல்லமை நம்முடைய இலக்கியத்தில் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? வாசவதத்தை உதயணன் கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலைங்க, பெருங்கதையில் பார்க்கலாம். அதே போல் அந்த கதாநாயகன் வந்து வீணை வாய்ச்சி ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அப்போ அவன்கிட்ட வீணையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவன் ஒவ்வொரு வீணையாக தூக்கி தூக்கி அந்த பக்கம் வைக்கிறாங்க. இது இந்த மரம் தண்ணிக்குள்ளேயே நின்ன மரம், சுதி சேராது. இந்த மரம் இடி விழுந்த மரம். இப்படியே ஒவ்வொன்றா தள்ளி 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 அந்த சுதி சேர்றதுக்கான வீணைக்கான நாதத்துக்கான மரத்தை அவன் தேர்ந்தெடுக்கிறான். இது தமிழில் இருக்குங்க. எவ்வளவு பேர் கேட்டோம் சொல்லுங்க பார்ப்போம்.
எவ்வளோ பேர் படித்தோம் தெரியாது. இசை அப்படி இருக்குது, உணவு அப்படி இருக்குது. அம்மா தாயேங்கிறப்ப இந்த சாப்பாடு அவனும் சாப்பிட்டுமே என்னை கூட்டி போடுற அளவுக்கு மனசு மென்மையாகுது. கொடுத்தா சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா மனசு மென்மையாகும். நம்முடைய திரையுலகில் எப்படி அவங்க சிவாஜி கணேசன் அவர்களை சொன்னாங்களோ அதுபோல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லுவாங்க. வாழ்கிற காலத்தில் படத்தில் எப்படி கொடுத்தாரோ அதுபோல் வாழ்க்கையிலையும் செஞ்சார் பாருங்க. அதுதான் உண்மை. அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. ஒரு தடவை அவங்கெல்லாம் அவர் பாலாஜியெல்லாம் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. ரயில்வே கேட் அடைச்சிருந்துருக்கு. சும்மா உட்காந்துருக்கேன்ட்டு அங்கே ஏதோ நுங்கு ஊற்றிக்கிட்டு இருந்த ஒரு கிளவிட்டு போய் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, நுங்கு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஏவிஎம் சரவணன், பாலாஜி எல்லோரும். அந்த அம்மா கொடுத்த உடனே பாலாஜி படாருன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து, அந்த காலத்தில் 100 ரூபான்னா சாதாரணம் இல்லை, அது மொத்தமே 1 ரூபா தான் இருக்கும். 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாராம். அந்த கிளவி வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு, எம்ஜிஆர் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ச்சான். இந்த 2 பேத்துக்கு திக்குன்னு இருக்கு. என்ன தெரியுங்களா, 100 ரூபா நோட்டு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் இருந்தால் அது அவராகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இன்னொன்று சொல்கிறேனே, பிஆர் பந்தில் கப்பலோடி தமிழன் கர்ணன்லாம் படம் எடுத்தார். எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறதுக்காக ஆர்கே சண்முகம்னு கதாசிரியர் கூப்பிட்டு போனார் எம்ஜிஆர்கிட்ட. கதை சொல்ல சொன்னார் எம்ஜிஆர். இவர் 1 மணி நேரம் கதை சொன்னார். எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சு. என்ன பேர் வைக்கலாம்? உடனே அவர் சொன்னார் 1000ல் ஒருவன். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்கலைங்க. 1000ல் ஒருவன். படாருன்னு சிப்பா பைக்குள்ளே கையை விட்டார். 1001 ரூபா எடுத்தார். 1965 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பவுன் விலை 100 ரூபா. பைக்குள்ளே கையை விட்டார். 1001 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாருங்க. யார்கிட்ட? அந்த கதாசிரியர்கிட்ட. வாங்கின அந்த ஆள் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. எம்ஜிஆருக்கு புரியலை. எதுக்கு அழுகிறாருன்னு கேட்டாராம். என்ன அப்படின்னாராம். இல்லை, சொன்னது தான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா நீங்கள் அள்ளி கொடுத்துருக்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. அப்படியே இதுதான் நடக்கணும். நம்ம அப்படி இப்போ கேட்டுட்டு போகிற போது நம்மளை ஏதாவது ஒன்று அசைக்கணும். ஜெயகாந்தன் சொல்லுவார், என்னுடைய கதை படிப்பவனை ஏதாவது செய்ய வேண்டும். கோவப்பட வைக்கணும், துன்பப்பட வைக்கணும், கண்ணீர் விடுங்க, எரிச்சல், இனிமே எழுது அப்படிங்கிற அளவுக்கு வரணும். எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்போ எல்லா வகையான கலைகளால் மனிதர்கள் அப்படியே அசைக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கலையும் எல்லாரும் ஈர்க்கும். விளாத்திக்குளம் சாமிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லுவாங்க. விளாத்திக்குளம்ங்கிறது தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். அவர் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவர் பாட ஆரம்பித்தார்னா யார் உட்காந்து கேட்பா தெரியுங்களா? தியாகராஜ பாவதர் முன்னாடி உட்காந்து கேட்பார். கொடுமுடி கோகிலம் கேபி சுந்தராம்பாள் முன்னாடி உட்காந்து கேட்பாங்க. விளாத்திக்குளம் சாமியினுடைய பாட்டு அப்படி இருக்கும். பாடிக்கிட்டு இருந்தாருங்க. நல்ல நிலா வெளிச்சம். 10,000 பேர் உட்காந்து கேட்டு, மைக்கெல்லாம் கிடையாது, 10,000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கூட்டத்தில் சலசலப்பு. அப்புறம் சரியாயிடுச்சு. பாடி முடித்த சாமி கண்ணை லேசாக அப்படி திறந்து கண்ணை மூடிட்டு பாடுறாரு. பாடி முடித்த சாமி கண்ணீர் அப்படி தொடச்சிக்கிட்டு, என்ன நடுவில் சத்தம் அப்படின்னு இருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு. அப்புறம் அப்படின்னு இருக்காரு. அதை அடித்து கொண்டு விட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ரசிகனை கொண்டு விட்டீங்களடா அப்படின்னாரா. அந்த வைப்ரேஷனுக்கு வருமாங்க, குரலுடைய வைப்ரேஷனுக்கு அந்த பாம்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாம்பு தரையில் எப்படி ஏன் உடம்பு வச்சு போகுதுன்னா அந்த வைப்ரேஷனை உணரும் அதுக்கு. அதனால தான் கிராமத்தில் எங்கேயாவது போகிறப்ப கையில் ஒரு குச்சி வச்சு தட்டிக்கிட்டே போவாங்க. தட்டினா அந்த வைப்ரேஷனில் விலகி போயிடும். கிராமத்தில் விடுகதை போடுறப்ப என்னைய ஒரு கிழவனார் கேட்டார், பிறந்ததுலேருந்து வயிற்றாலேயே போகிறது எது அப்படின்ட்டாரு. பிறந்ததுலேருந்து வயிற்றாலேயே போகிறதா?
தெரியலையேன்னு. ஏழை பாம்புடா அப்படின்னாரு. வயிற்றாலேயே போதான். நீங்கள் வேற யோசிச்சிங்கன்னா அது வேற. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஈர்ப்பு எப்படியாக இருக்கிறது. மனதை, யார் மனதையும் மென்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் கலைகளுக்கு உண்டுங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலைகள் தான். இல்லை, உட்காருங்க. முடியலை என்னால், உட்காருங்க. பார்த்தா இடவேளை விட்டுருக்கேன். சீக்கிரம் முடிச்சிடறேன். முடிச்சிடல. கலைக்கு சொல்லிட்டோம். ஓவியம், சித்திரம், அது பாட்டு, இசை எல்லாமே சொல்லியாச்சு. இலக்கியம் அவங்க சொன்னாங்க பாருங்க. அந்த இலக்கியத்தை உருவாக்குவதற்கு அந்த அறிவாளி எவ்வளவு சிந்திச்சிருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. சிந்திச்சு அப்படி ஈர்க்கணும், அப்படியே ஈர்த்து இழுக்கணும் ஆளுகளை. முதல்ல உட்கார வைக்கணும், கேட்க வைக்கணும், அப்புறம் மெழுகா உருக வைக்கணும். எப்படி அப்படின்னா, இந்த பெருங்கதை சொன்னல, அந்த பெருங்கதையில் இன்னொரு செய்தி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எப்போயாவது எடுத்து படிங்க, இல்லாட்டி போகிற போக்கில் வாங்கிட்டு போங்க. பெருங்கதைன்னா நீங்கள் எடுக்க இவ்வளோ வருஷம் பெருங்கதையாக்குன்னு நினச்சிவிடாங்க. கொங்கு வேளிர் எழுதணும்னு நினைக்கிறேன். கொங்கு வேளிர் மாக்கதை அதை வாங்கி பாருங்கள். அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி இருக்குது. என்ன தெரியுமா? அதில் அந்த அரசனுடைய மனைவி அழகி, அவளுக்கு ஒப்பனை பண்ணுறதுக்காக ஒரு ஒப்பனை பெண் வர்றா. அந்த ஒப்பனை பெண் என்ன தெரியுமா? தினசரி இந்த அழகி அரசிக்கு ஒப்பனை பண்ணிட்டு நெத்தியில் இப்படி பொட்டு இருக்குல்ல, இப்போ என்னது பேருன்னா ஒட்டு இப்படி ஒட்டி எடுத்து நெத்தியை தவிர செவர் பூரா இருக்கும், எங்கே பார்த்தாலும் இருக்கும். அவள் கையிலேயே வரைவாளாங்க பொட்டை. யார்? அந்த ஒப்பனை பெண். அப்படி வரைகிறப்ப சும்மா வரைகிறது இல்லையா, அவளுக்கு பாலி மொழி தெரியுமா. யாருக்கு? அந்த ஒப்பனை பெண்ணுக்கு. புத்தர் பேசின மொழி பாலி தீவு அங்கே இருக்கு. நான் போயிருக்கேன். மணிமேகலைக்கு கோயில் இருக்குங்க பாலி தீவில். நான் போய் பார்த்து வந்தேன். பாலி மொழியில் ஒரு எழுத்து எழுதுவாளாங்க. அது என்னன்னு தெரியாது யாருக்கு? இந்த அரசிக்கு. மன்னன்ட்டு போய் காட்டுவாளாம். புதுசாக ஒரு ஒப்பனை பெண் வந்திருக்கால, பாரு எப்படி பொட்டு வச்சுருக்கா. மன்னனுக்கு பாலி மொழி தெரியும். அவன் பார்த்துருக்கான், அவன் எழுதியிருக்கா, நம்மளும் பதிலுக்கு எழுதுவோம் அப்படின்ட்டு, இன்னும் இதை காட்டில் உனக்கு நல்லா வச்சு விட்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அதை அழிச்சிட்டு அதில் அவன் என்னமோ எழுதியிருக்கான். இதை கொண்டு பெருமையாக என் புருஷன் எழுதுனது இவ காட்டியிருக்கா. அதில் அன்பே உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அவள் பார்த்துட்டு நானும் தான் பதிலுக்கு இவ எழுதியிருக்கா. ஒரு லவ் லெட்டரை ஒய்ஃப் மூலம் முதல்ல அனுப்பிடுவாங்க இவங்க தான். அவளும் பெருமையாக, அவளுக்கு பெருமை தாங்க. இங்கே போனாலும் சிங்காரிக்கிறாங்க, அங்கே போனாலும் சிங்காரிக்கிறாங்க, மாற்றி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு தெரிய வேணாமா? இது இலக்கியத்தில் இருக்குதுங்க. அதுதான் நம்மளை அப்படியே மிரள வைக்குது. அது மட்டும் இல்லை, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. ஏன் சொன்னார் பாரதி தெரியுமா? பாரதி 3 இடத்துல பாராட்டுறது இளங்கோவடிகளை மட்டும்தான். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம், சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததும், அதே போல் இன்னொரு இடத்துலையும் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தன்னில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. 3 இடத்துல. ஏன்னா சிலப்பதிகாரம் அப்படி நம்மளை உள்ளத்தை உருக்குங்க. நீங்கள் நேரம் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலில் சித்திர சிலம்புன்னு ஒரு பகுதி இருக்குது. 70 நிமிஷம் பேசியிருப்பேன், பாருங்கள். இதை பற்றி அவள் தான் கணவன் அடிபட்டு கொல்லப்பட்டாங்கிற செய்தியை கேட்ட உடனே, அதாவது சொல்ல வந்தவ எப்படி சொல்ல வந்தாங்கிறத, கண்ணகி உட்கார்ந்துருக்காங்க. நாடு விட்டு வீடு விட்டு செல்வம் விட்டு
எல்லாத்தையும் விட்டுட்டு புருஷனை நம்பி வந்திருக்கா. போன புருஷன் திரும்பி வரல. ஒருத்தி ஓடி வர்றா. ஓடி வர்றவ வந்து சொல்லாடா சொல்லாடா நின்றாள். அவன் திக்கி திணறி யாரோ ஒருத்தன் வெளியூர்காரனா அவனை வெட்டிவிட்டாங்க இப்படி சொல்ல 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 அவள் ஓடி வர்றப்பயே ஒரு துக்க செய்தி தன்னை நோக்கி வருகிறதுங்கிறத உணர்ந்து கொண்ட கண்ணகி எந்திரிச்சுன்னு கேட்டுட்டு ஓடுறாங்க. எங்கே? மதுரைக்குள்ள. ஓடினோடனே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஊரில் மதுரையில் கேட்குறா, சான்றோர் முண்டுகொள். முத வார்த்தை பெரிய மனுஷன் இல்லையா அந்த ஊரில்? அடுத்த வார்த்தை பெண்டிரும் முண்டுகொள். சண்டை நடந்தால் பொம்பளை போய் தடுக்கும் தெரியுமா? இந்த ஊரில் அதுவும் செய்யலையா? மூணாவது ஒரு வார்த்தை அடித்தாங்க, தெய்வமும் உண்டுகொள் அப்படின்னு. அந்த ஊரில் கடவுள் இல்லையாடா? அவள் கேட்ட கேள்விக்கு தாங்க பின்னாடி அந்த மதுராபதி தெய்வம் பின்னாடி வந்து பதுங்கி நின்றுச்சுங்க. அப்படியே நேராக போயிட்டா. அப்பீல் பண்ணல, வக்கீலை பார்க்கல. போய் உள்ளே போய் அந்த மன்னன்ட்ட பேச ஆரம்பித்தா. நீங்கள் படிச்சிருப்பீங்க, தேரா மன்னா அதெல்லாம் இருக்கட்டும். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ யாருன்னு தான் கேட்டான். யார்? பாண்டிய மன்னன். உலகத்திலே பெரிய விசிட்டிங் கார்டு கண்ணகி இதுதான். அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்பா ஆமாம் 4 இது வேற வழக்கறிஞ அடித்து நொறுக்குறா. அதை சொல்கிறா, ஒரு புறாவுக்காக தான் தசையை கொடுத்தான்டா எங்கள் ஊரில் ஒரு சோழ மன்னன். தட்டில் உட்காந்தான்டா. அவன் வாழ்ந்த நாடு என் நாடுறா. ஒரு கண்ணுக்குட்டிக்காக தான் மகனை தேரில் வச்சு ஏற்றுறான்டா மனுநீதி சோழன். அவன் வாழ்ந்த நாடு என் நாடுறா. அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து நான் ஏன் உன் நாட்டுக்கு வந்தேன் தெரியுமா? வாழ்தல் வேண்டி ஊழ்வினை திறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு எண்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி. எங்கள் அப்பே வாங்கி கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கோ. எண்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பேர். ஒரு இதுக்கு மேலே அவன் செத்தாங்க. இன்னொன்று, கண்ணகி ஒத்த சிலம்போடு வந்தப்பவே பாண்டிய மன்னன் செத்துட்டாங்க. சில பேர் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே ஃபெயில்னு கண்டுபிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்டளவே தோற்றான் உயிர். 4 சிலம்பு இல்லை, மனைவி 2 போட்டிருக்கா. அப்போ அவளுக்கு 2 இருக்கணும். ஒன்று தான் கையில் வச்சுருக்கா, இன்னொன்றுங்க அதை அடிச்சா. அப்போ அந்த நடுக்குது செய்திகளை பார்த்த உடனே அவன் மன்னன் சொன்னான், நான் அரசன் கிடையாது, யானோ அரசன் யானே கல்வன் கெடுகையன் நாயில். உடனே செத்தான். அவன் செத்தா கூட பரவாயில்லைங்க. அவன் மனைவி கோப்பரந்தேவி கணவன் இறக்கிறத பார்த்து அவன் செத்தா. உலகத்தில் எவனும் சொல்லாத ஒரு ஓமையை சொல்கிறாரு. இப்போ ஒருத்தன் வெளியே போயிருக்கானா, போனவனை காணோம்னு ஒருத்தன் தேடி, எவனை போய் பாட்டு வாடா அப்படிமோ. 2 வயலையும் காணாமல் இன்னொரு 2 வயலும் காணப்படா, நீ போய் தேடிட்டு வாடா. உயிரோடு இருப்பவனை தேடி உயிரோடு இருப்பவனை அனுப்பலாம். செத்து போன உயிரை தேடி என்ன செய்ய முடியுங்க? உயிரை அனுப்பித்தான் தேடணுமா? தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினல் போல தான் புருஷன் உயிரை தேடுறதுக்காக உயிரை அனுப்புனாலாம். யார்? கோப்பெருந்தேவி. இதை படித்தோம் நம்மளால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவள் ஒன்றும் பாண்டிய நாட்டை அழிப்பதற்காக படை குடி கூழ் அமைச்சு நட்பு வரணும் அதெல்லாம் கொண்டு வரலங்க. அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் படை. யார்? திருவள்ளுவன். இப்படி நடந்து போச்சேன்னு நினச்சான்னா, ஏன் இங்கே நின்னான்னா அவ்வளோதான், அதோடு அழிஞ்சு போகும். இதை படிக்கிற போது எப்போ படித்தாலும் நம்ம பதறோம். பாஞ்சாலிக்கு நேர்ந்த துயரத்தை எப்போ படித்தாலும் நம்ம நடுங்குறோம். கேரளாவில் ராமாயண கதை சொல்லிகிட்டு இருக்கப்ப ராமன் தனியாக நிற்கிறாரு, மூலபல படம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அந்த மன்னர் எந்திரிச்சு, படை திரளட்டும், எல்லாரும் கிளம்புங்க, போய் ராமனை காப்பாற்றுவோம் சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்ன மன்னர் சொல்லி கேட்காம இருக்க முடியுமா? அப்புறம் கதை சொல்லிக்கிட்டு இருந்தவர் சொன்னாராம், ஆனால் ராமன் ஒரே அம்பில் அவர்களை அழித்தான், உட்காரிடலாம் அப்படின்ட்டாப்ல. இப்படி மனமாற்றத்தை தருகிற அளவிற்கு இலக்கியங்கள் இருக்க வேண்டும். இருந்தன, இன்றைக்கும் இருக்கின்றன. இன்னைக்கும் கூட
ஒரு இலக்கியத்தை படிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியுங்களா, நம்ம மனசு எப்படி மாறுது. ஒரு சின்ன சாதாரண சிறுகதை, ஒரு கடங்கார பொம்பளை அவள் வேலைக்கு போகிறவ தான், வாசல் நின்று ஒருத்தி கத்துறா, வாங்கின கடை தான் கொடுக்க தெரில, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க இப்படி கேட்குறா. மொத்தமே பார்த்தா 50 ரூபா அவ்வளோதான். அவள் என்ன சொல்கிறா தெரியுமா, இங்கே நான் வாங்கலை, வாங்கினவ என் தோழி பிறண்டு, அவளுக்காகத்தான் நான் வாங்கி கொடுத்தேன், அதை பற்றி எனக்கு தெரியாது, நீ வாங்கி கொடு, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்கலன்னு நடக்கிறது வேறு சொல்லிட்டு போயிட்டான். இவன் உடனே என்ன செய்கிறா, படார்னு இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம், அவள் பக்கத்து ஊரில் இருக்கா, இந்த 50 ரூபா வாங்கி கொடுத்தா அந்த வாங்கின ஃப்ரெண்டு, இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க, வேலைக்கு போக வேணாம். ஒன்று என்ன கேள்வி கேட்டுவிட்டா, போய் அவளை அவர் 2ல் 1 பார்க்குறேன், அப்படியாக்கு இப்படியாக்குன்ட்டு வஞ்சிக்கிட்டே போகிறான். போய் அவளை தரையில் இழுத்து போட்டு அடித்து நொறுக்கிடலான்ட்டு போகிறாங்க, தள்ளுறா. போய் அவள் வீட்டுக்கு குடிசைங்கிற சத்தம் கேட்குது, கதவு மூடின்னு நிற்கிறா, கத்துறா, என்ன திறக்கலா, அவள் தள்ளுறா, காய்ச்சலில் படுத்து கிடக்கிற சத்தம் கேட்குது, படக்குன்னு டக்குன்னு நிற்கிறா, என்னத்தா என்னன்னு போகிறா. அவள் அப்படியே காய்ச்சலில் படுத்து கிடக்கிறாங்க. படக்குன்னு தொட்டு பார்க்க, ஐயோப்பா நெருப்பா சுடுதே, படக்குன்னு ஒரு கஞ்சியை காய்ச்சிரா. சாப்பிட்டியா இல்லையா, 3 நாள் ஆச்சுங்கிறா. அவள் என்ன நீ கஞ்சியை காய்ச்சி ஆற்றி எதுக்கு வந்தவ, இவளை தூக்கி போட்டு மிதிச்சு காசு வாங்க வந்தவ, நீ விட்டு தலையை பின்னி கஞ்சியை குடிச்சு என்னக்கா அவள் பணம் கேட்டா, அவள் கிடக்கிறா, விடு, நீ இருப்பா, இந்தா இந்த 10 ரூபாயை வச்சுக்கோ, நீ வேலைக்கு போக மாட்டேன், வாங்க வந்தவ ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 ரூபாயை கொடுத்துட்டு நீ பாரு நான் போகிறேன். கதாசிரியர் முடிக்கிறாருங்க, அந்த நிலத்தில் ஈரமில்லை, அவள் தலையில் எண்ணெயில் ஈரமில்லை, அவள் மனத்தில் ஈரம் இருந்தது, மனிதர்கள் இதனால் தான் வாழுகிறார்கள். வேற என்ன வேணும், எதுக்கு அதை படிக்கிறோம், அதுக்கு எதுக்கு படிக்கிறோம், என்ன செஞ்ச அப்புறம் என்ன செய்கிறோங்கிற விஷயத்த அதை படிக்கிறப்ப ஏற்படுறதாங்க. எல்லாத்தையும் பாப்கார்ன் தின்னுக்கிட்டே துப்பிட்டுலாம் பார்க்கக்கூடாது. அழகான காட்சி வந்தால் அந்த காட்சியை ரசிக்கணும். சில பேர் அந்நேரம் முறுக்கு வாங்கி பார்த்துருக்கீங்களா, நல்ல காட்சியாக இருக்கும், கறக்குன்னு தின்னுட்டே இருப்பாங்க. ஒருத்தன் தின்னதோட ஏங்கிட்ட உனக்கு வேணுமான்னு கேட்குறான், எனக்கு அவனை சப்புனி இறுக்கி போடலாம் போல இருக்கு. திருவள்ளுவர் அப்படித்தான் கோவப்படுவார், ஏண்டா அவன் நீ நாச்சுவை உணர்வாடா பிறந்த நீயே, உனக்கு செவிச்சு உணவு கிடையாதுடா, இந்த சுவை நீ அறிய மாட்டேயாடா என்றால். இலக்கியங்களுடைய தன்மை உள்ளத்தை அதிர வைக்கும், குமுற வைக்கும். பேனா குனிஞ்சா சமுதாயம் நிமிரும், அதுதான் உண்மை. அப்படி நிமிர வைப்பதற்கு காலங்காலமாக இலக்கியங்கள் அடிக்கற்களாக, படிக்கற்களாக, எடைக்கற்களாக இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. கலை அதனோடு இணைந்து பயணிக்கிறதே தவிர மூலமாயிருப்பது இலக்கியமே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.